पूज्याय राघवेन्द्राय सत्य धर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். மகாபாரத யுத்தம் 18 நாட்கள் நடந்து பகவான் கிருஷ்ணனின் பரிபூர்ண அனுகிரகத்தினால் ஆதரவினால் பாண்டவர் பக்கம் வெற்றி வந்து சேர்ந்தது. இப்போ திருதராஷ்டிரனையும் காந்தாரியும் சந்தித்து அவர்களை சமாதானப்படுத்தி அடுத்து தர்மராஜன் சிம்மஹாசனத்திற்கு ஏற வேண்டும். இந்த நேரத்தில் அவனுக்குள் பலவிதமான சிந்தனைகள் ஓடியது. அந்த யுத்த ரணாங்கத்திலே எத்தனை பேர் இறந்தார்கள், அந்த துக்கம் அவனால் என்ன சகித்து கொள்ள முடியவில்லை. இத்தனை பேர் இறப்பினால் கிடைத்த இந்த ராஜ்யத்தை நான் அமர்வதா? இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், நான் காட்டிற்கு சென்று தபம் செய்கிறேன் என்று சொன்ன உடனே கூட இருந்த யாவரும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதே உண்மை. பீமசேனன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி உள்பட இவ்வளவு கஷ்டப்பட்டு 18 நாட்கள் போராடி அதர்மத்திற்கு எதிராக அந்த வெற்றிதனை பகவான் அனுகிரகத்தோடு பெற்ற நாம் இப்பொழுது அந்த ராஜ்யத்தை ஏற்கவில்லை என்றால் இது என்னது? இதுதான் முடிவாக இருந்தால் இதை முன்கூட்டியே சொல்லி இருக்கலாம், அத்தனை பேரும் உயிரோடாவது இருந்திருப்பார்களே. அப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி சிந்திப்பது நிச்சயமாக தவறு என்று அனைவரும் சுட்டி காட்டினர். இதுல என்னன்னா, பீமசேனன் தர்மராஜனை பார்த்து ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். அண்ணா, 18 நாட்கள் யுத்தம் நடந்தது, அதில் நீயும் யுத்தம் செய்தாய். ஆனால் சகாயத்திற்காக உனக்கு அத்தனை பேரும் பக்கபலமாக இருந்தனர் அந்த யுத்த ரணாங்கணத்தில். ஆனால் இப்பொழுது ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அது எங்கு அப்படின்னா, தர்மராஜனுடைய மனதில் இப்பொழுது ஒரு புதுவகையான ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் யார் ஒருவரும் உன்னுடைய சகாயத்திற்கு வர முடியாது. நீயாக அந்த மனிதனை சரி செய்து கொண்டு நாம் யோசிப்பது தவறு, நம்மை நம்பி எத்தனையோ பிரஜைகள் இருக்கிறார்கள், இந்த ராஜ்யத்தை நாம் ஆளத்தான் வேண்டும் என்கின்ற முடிவு வரும் வரை உன் மனதோடு நீ ஒருவனாக இருந்து போரிட்டு ஆக வேண்டும். உனக்கு சகாயம் என்று வருவதற்கு யாரும் இல்லை என்பதே உண்மை. ஏன்னா இது மனதிற்கு உள்ளே நடக்கின்ற ஒரு போராட்டம். நீ சொல்லவில்லையாயின் வேறு யாருக்கும் தெரியாது. நீ மனது வைத்தால் மட்டுமே இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர முடியும். இதுல என்னன்னா, ஒரு வார்த்தை சொல்வாங்க, மனது சரியாக இருந்தால் உனக்கு நீயே நண்பன், அதே போல உனக்கு நீயே சத்ரு. உன்னுடைய எண்ணங்கள் நன்றாக இருக்கும் வரை உன்னுடைய மனது உனக்கு நண்பனாக இருந்து கொண்டு நல்ல விதமான யோசனைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கும். ஆனால் மனது குரூரமான சிந்தனையில் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து செல்லுமாயின் நீ செய்வது அனைத்தும் தவறாகும். அப்போ உனக்கு நீயே சத்ரு, எதிரி வேறு யாரும் தேவையில்லை. உனக்கு நீயே உன்னுடைய வாழ்க்கையை என்ன சொல்லுது, கீழ் இறக்கி கொள்வாய். அப்போ இப்பேற்பட்ட ஒரு சிக்கலுக்குள் தர்மராஜன் இருக்கிறான். இந்த வியாதி சாமானியமானது அல்ல அண்ணா, இது உன்னை நாசம் செய்துவிடும், நிச்சயமாக மேல் எழ விடாது. அது மட்டுமா என்றால் இது இந்த ஜென்மம் மட்டும் அல்லாது ஜென்ம ஜென்மாந்தரம் இந்த மனோவியாதி என்பது உன்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை இப்பொழுதே ஏதோ ஒரு காரணத்தை சமாதானம் சொல்லி நீ அதில் இருந்து வெளியே வரவில்லை என்றால் அது நிச்சயமாக உன்னை நாசம் செய்துவிடும் அண்ணா, இது நான் உனக்கு எச்சரிக்கிறேன். இப்போ இதுல என்னன்னா, இதையெல்லாம் கேட்டுட்டு தர்மராஜன் பாருங்க, நீங்கள் அத்தனை பேரும்
அந்த ராஜ்யத்தின் மேல் உள்ள மோகத்தினால் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் தம்பிகள். நம் எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த ராஜ்யத்தை கட்டி ஆள வேண்டும், அதில் இருக்கக்கூடிய சுக போகங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக இது பாபகரமான செயல். யாரு இது? தர்மராஜன் சொல்ற. இப்பொழுது இத்தனை பேர் இறந்து அந்த குருதியின் மத்தியிலே இந்த ராஜ்யத்தை மேலமர்ந்து ராஜ்யத்தை ஆள்வதில் எனக்கு கொஞ்சமும் திருப்தி இல்லை. அப்ப என்னன்னா, எப்பொழுது ராஜனுடைய சிம்ஹாசனத்தில் அமர்ந்தோமோ அப்ப என்னாச்சு, நானே எல்லாம் என்கின்ற எண்ணம் எந்த ராஜனுக்கும் வந்துவிடும். அது மட்டுமல்ல, அவன் நிறைய நன்மைகளை விட தீமைகளையே அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி ஒரு ராஜனுக்கு நிச்சயம் ஏற்படும் அல்லவா? அது மட்டுமல்ல, நிரந்தரமான நிம்மதியான ஒரு தூக்கம் எந்த ராஜனுக்கு இதுவரை கிடைத்திருக்கிறது? தன்னுடைய ராஜ்யத்தை எந்த எதிரி எப்பொழுது கவர்ந்து செல்வான் என்ற பயத்தோடே நிம்மதி இல்லாமல் இருக்கும் இடமே அந்த ராஜ்யத்தினுடைய அந்த ராஜனுடைய வேற வழியே இல்லை. அவனுக்கு நிம்மதி கொஞ்சமும் இருக்காது. இன்னும் சொல்ல போனா, இந்த ராஜன் பதவி என்பதே ஒரு விதமான மோகம். அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். அதை அனுபவிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது வெளிப்படுது. இன்னும் சொல்ல போனா, எப்போதாவது ஒரு நிம்மதியாக ஒரு நிமிடத்தை கழிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக அந்த ராஜனுக்கு நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது. இன்னும் சொல்ல போனா, இந்த ராஜ்யத்தை விட்டுவிட்டால் நமக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை, நாம் பாட்டுக்கு சுகமா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா, நீங்க எல்லாம் துன்பத்தின் மிகப்பெரிய கூடாரமாக இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்க, இத்தனை பேர் இவ்வளவு விதமான உபதேசம் சொல்லியும் தர்மராஜன் என்ன செய்யறான்னா, அந்த ராஜ்ய பரிபாலனம் என்பது மிக மிக கொடுமையானது, நம்மை நிம்மதியாக இருக்க விடாது, நிறைய தவறுகளை செய்ய வேண்டி வரும், மன நிம்மதி இருக்காது, இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கும் அந்த ராஜ்ய பரிபாலனம் நமக்கு தேவையா? நாம் அனைவரும் சுகமாக இருக்கக்கூடிய உபாயத்தை நான் சொல்கிறேன், உங்களால் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை. இது தர்மராஜனுடைய வாதம். பாருங்க, அது மட்டுமே அப்படின்னா, காட்டிற்கு சென்று விட்டு அங்கு என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு வாழ்ந்து வந்தால் அதுல கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வேறு எதிலும் இல்லை என்பது தானே உண்மை தம்பிகளா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த வாழ்க்கை வாழும்போது நமக்கு தேவையானது என்னன்னா மன திருப்தி. அந்த சந்தோஷம் எதில் அடங்கி இருக்கிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நாம் வாழ வேண்டும் என்கிறது இதுதானே சாஸ்வதமான உண்மை. பாருங்க, இது எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே சரிதானே. தர்மராஜன் சொல்றதுல வேற எந்த விதமான இரண்டாவது கருத்து இல்லையே. நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது தானே எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது என்று நம்ப தோன்றும். பீமசேனன் சொல்றான், நீ சொல்லும் தர்மம் எல்லாமே ஒரு தனி மனிதனை பற்றி, என்னுடைய சுகத்தை வென்று யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ இவ்வளவு பெரிய பொறுப்பு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு காட்டுக்கு சென்று சுகமாக இருப்பது. ஆனால் நீ அந்த மாதிரி குலத்திலா உதித்திருக்கிறாய்? சத்திரிய குலத்தில் எப்பொழுது உதித்தாயோ அப்பொழுதே உன்னை நம்பி இருப்பவர்களை காக்கக்கூடிய கடமை உன்னிடம் நிச்சயமாக ஒட்டிக்கொள்கிறது. அப்போ தன்னுடைய கடமையிலிருந்து நழுவுகின்ற பாபம் உன்னை கண்டிப்பாக வந்தடையும். சஜ்ஜனர்களை வாழ வைக்க வேண்டும், துர்ஜனர்களை ஓட விரட்ட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்பில் அந்த குலத்தில் நீ நினைத்து பிறக்கவில்லை, இறைவனுடைய அனுகிரகத்தினால் அந்த குலத்தில் பிறந்திருக்கிறார். அப்போ உன்னுடைய கடமையிலிருந்து தவறிய பாவம் உன்னை வந்து சேராதா? பாரு, இதுல என்னன்னா, தன்னை நம்பி ஒரு ஜெகமே இருக்கிறது என்பதனை மறந்து சுயநலமாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் தர்மராஜன்.
இன்னும் சொல்ல போனா அவன் தர்மராஜன் சொல்றான், மனசிற்கு எப்பவுமே ஒன்று சொல்றேன், ஒரு மனிதன் வாழ வேண்டுமென்றால் ஒரு 4 கவளை சாதம் இருந்தால் போரும், அவ்வளவு நிம்மதியாக வாழக்கூடிய இந்த எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் தானே நிம்மதி இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு சத்திரியம் குலம் என்பதை காரணம் காட்டி இப்பேற்பட்ட அந்த நரக வேதனைக்குள் நீங்கள் மீண்டும் நம்மை என்ன சொல்லுது செலுத்திக் கொள்வதா? இதுதான் தர்மராஜனுடைய சிந்தனையாக இருக்கிறது. ரைட். இதுல பாருங்களே, ஒரு மனிதன் வாழ வேண்டுமென்றால் ஒரு ஜான் வயிறுக்காகத்தான் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான். ஆனா ராஜனுடைய சிம்ஹாசனத்தில் அமர்ந்தால் அவனுடைய எண்ணம் எப்பொழுதுமே திருப்தி என்கின்ற சொல்லுக்கோ அடங்க மாட்டான் எந்த ராஜனும். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு ராஜனுடைய நினைவில் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனா மனிதன் எவ்வளவு சுகம் அனுபவிக்க வேண்டுமோ அத்தனை சுகத்தையும் அனுபவித்தில் உள்ளக்கூடிய மோகம் மிக அதிகமாக இருக்கும் ராஜனுக்கு. இன்னும் சொல்லப்போனா அப்பப்போ வந்து இந்த ராஜனை பற்றி நிறைய புகழ் பாடிக்கொண்டு இருப்பார். இது ராஜனுக்கு தானாக கிடைத்திட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இது அவனை மட்டுப்படுத்திவிடும் அப்படிங்கிற சிந்தனையை தர்மராஜன் வைக்கிறான். பாரு, இன்னும் சொல்ல போனா பீமசேனா நன்றாக யோசித்துப்பார். இந்த உலகத்தில் யார் நிஜமான ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறார்கள் கொஞ்சம் நினைச்சுப்பார். பணத்தை தியாகம் செய்தவரா, ராஜபோகத்தை அனுபவித்தவரா? நன்றாக யோசித்து சொல். இந்த போக சுகங்களை எல்லாம் விட்டு சந்நியாச தர்மத்தை அனுபவித்து பகவானிடம் சேர்த்தவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்களா, அல்லது ராஜபோகத்தில் அனுபவித்த ராஜர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா ராஜனாக இருந்தால் நிச்சயமாக பலம் வேண்டும். ஆனால் காட்டிற்கு சென்று தபம் செய்வதற்கோ பகவானையே நினைப்பதற்கோ பலம் நிச்சயமாக வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் இந்த யதிகள் சந்நியாசிகள் என்று சொல்கிறார்களே, அவர்கள் எல்லாம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார்கள் தெரியுமா? மனதில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் அவர்களிடம் இல்லை. அனைத்தையும் தியாகம் செய்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ராஜரும் நிம்மதியோக இருந்ததாக சரித்திரமே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு எதிலும் திருப்தி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா பூமியை காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ராஜன் பாருங்க, அவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சந்நியாசி. இப்படி 2 பேர் இருந்தாங்கன்னா யார் நிஜமான சிரேஷ்டவாதிகள் அப்படின்னு நீ நினைச்சு பார்த்தேன்னா நிச்சயமாக வைராக்கியம் யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களே சிரேஷ்டை. இன்னும் சொல்ல போனா எந்த காலத்திலும் மனதில் ஆசையை வைத்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் வேண்டும் வேண்டும் என்கின்ற அந்த தவக்கத்தில் இருக்கவனுக்கு நிச்சயமாக நிம்மதி இருக்காது. அப்போ சாஸ்வதமான ஒரு ஸ்தானம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஆசையினை நீ முதலில் விடத்தான் வேண்டும். அப்போ சந்நியாசி என்று ஆகிவிட்டால் எந்த விதமான துக்கமும் இல்லை. உங்கள் அனைவரையும் என்னன்னா யாரோ நிறைய பொய்களை சொல்லி இதில் தாள் நிறைய மோகங்கள் அடங்கி இருக்கிறது, சுகபோகம் அடங்கி இருக்கிறது என்று உங்கள் மனதை கெடுத்து இருக்கிறார்கள். யாரு? பீமசேனன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன், திரௌபதி. பாருங்க, இது அனைத்தையும் உங்கள் மனதில் எதெல்லாம் நிரம்பி இருக்கிறதோ அதை விடுவது மிகவும் சிரேஷ்டமானது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜனகராஜன் அற்புதமான புராணங்களை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவனுடைய ராஜ்யத்தில் அடங்கி இருந்த மிதிலையில் தீப்பிடித்தது. இந்த விஷயத்தை அந்த தூதவர்கள் வந்து சொல்லும் பொழுது
இந்த ராஜ்யம் என்னுடையதல்ல, இறைவனுடையது என்று புராணத்தை கேட்பதில் இன்னும் கவனத்தை அதிகரித்தான். அப்போ ராஜனாக இருந்த பொழுதும் தன்னுடையது என்கின்ற எண்ணத்தை விட்டதனால் அவன் நிச்சயமாக ஒரு சிரேஷ்டமான ஒரு பதவியில் இன்று இருக்கிறான். அப்போ முதலில் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு ஞானத்தை தயவு செய்து அனுபவி. இன்னும் சொல்ல போனா, எதை பார்க்க வேண்டுமோ அதை பார். இந்த உலகத்தில் ஆத்மாவின் சுத்திக்காக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பீமசேனா எப்பொழுது பார்க்க வேண்டியதை பார்க்கிறானோ அவனே புத்திசாலி. இதுவரை எதை அறியவில்லையோ அதையெல்லாம் அறிய தொடங்கு. ஆசையில் எவ்வளவு அழிவு இருக்கின்றது என்று பார்த்தாயா? மோகங்கள் அதிகமாக அதிகமாக நிச்சயமாக உன்னுடைய ஆசை துராசை ஆகும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனம் நிறைய முறை வேதனைப்படும். நிறைய துக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த ராஜ்யம் வேண்டுமா? எப்பொழுதும் ஆனந்தத்தில் திளைக்கக்கூடிய சந்நியாசம் வேண்டுமா? இப்பொழுது நான் சொன்னதையெல்லாம் நன்றாக நினைத்துப்பார் என்று பாருங்க. இவ்வளவு பேர் அறிவுரை கேட்டும் தர்மராஜன் இவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வியை வச்சிருக்கான். நமக்கு தர்மராஜன் சொன்னதெல்லாம் ஒருவேளை நல்லது என்று தெரிய மாதிரி இருக்கலாம், ஆனால் அதில் என்ன விஷயங்கள் ஒளிந்து இருக்கிறது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.